திமுக காங்கிரஸ் கூட்டணி என்ன ஆனது அப்படிங்கிற ஒரு மிகப்பெரிய ஒரு கேள்வி எழுந்திருக்கிறது. காங்கிரஸுடைய மேலிட பொறுப்பாளர் பப்ளிக் மீட்டிங்ல பேசும்போது, இந்த வாட்டி நாங்க 117க்கு மேல தொகுதிகளை கேட்போம், அதுக்கு நீங்க தயாரா இருப்பீங்களா அப்படின்னு கேட்டா, ஆம் நாங்க தயாரா இருப்போம்னு சொல்லிட்டு காங்கிரஸுடைய அந்த சக உறுப்பினர்கள் பேச சொல்றாங்க. KS அழகிரி அவர்கள் சிதம்பரத்தில் செய்தியாளர் சந்திக்கும் போது ஆட்சியில் பங்கு அப்படிங்கிற விஷயத்தை நோக்கி நகர்கிறார். 100க்கு 100 இது நடக்கக்கூடிய வாய்ப்பு அப்படின்னு நான் இப்போ சொல்லலை. கிட்டத்தட்ட ஒரு 7 மாதத்துக்கு முன்னாடி இருந்தே சொல்லிக்கிறேன். காங்கிரஸ் திமுகவுக்குள்ளாக ஒரு பிரச்சனை இருக்கும் அப்படின்றது. ஏன்னா அதனுடைய பல தலைவர்களும் நான் சந்தித்து பேசிகிட்டு இருக்கிறேன். இப்போ அழகிரி பேசும்போது சொல்கிறப்ப, சாறு மட்டும் நீங்கள் குடிச்சிட்டு இருப்பீங்க, சக்கை எங்களுக்கான்னு கேட்குறாரு. இதுதான் ஒரு ஏக்கமாக இருக்குது. நீங்கள் காங்கிரஸ் முதுகில் தான் ஏறி உட்காருங்க ஒரு முறையும். அதுக்கப்போ அதில் பங்கு கொடுக்கணுமா இல்லையான்ற ஒரு கேள்வி இருக்குது. எல்லாரும் சேர்ந்து கூட்டணியாக தான், தனித்த ஒரு கட்சி அதிகாரத்தை பிடிக்க முடியாது. நீங்கள் திமுக மட்டுமே இன்றைக்கி தேதிக்கு நின்னாங்கன்னா 15%, 20%, அதுவும் பல ஆயிரம் கோடிகளை கொட்டினா தான் உங்களால் வாங்க முடியும். 35லேருந்து 40 தாண்டும் போது, 40 நெருங்கும்போது, 35 தாண்டும் போது தான் ஒரு கட்சி அதிகாரத்துக்குள்ளே வருது. அதான் கூட்டணியாக சேர்ந்து இவங்க வாங்குகிற வாக்கு. அதிமுகவுக்கும் இவர்களுக்கும் 3% வித்தியாசம்தான் கடந்த முறை தோல்வியில் முடிஞ்சிருக்குது. புரியுதில்லை உங்களுக்கு? அப்போ இதெல்லாம் வச்சு பார்க்குறப்ப அந்த 3% வாக்கு ஏன் நாமளாக இருக்கக்கூடாது? காங்கிரஸுக்கு என்ன வருமா இல்லையா?